ஹாய் எம்வி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ப்ளூ வேன் அப்படின்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன பஞ்சாபி படம் தான். பஞ்சாபி லாங்குவேஜ்ல நம்ம பார்க்க போற முதல் படம் இந்த படம் தான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள இளம் பெண்களை எவனோ ஒரு கொலைகாரன் கொலை பண்ணி அவங்க முகத்திலையும் ஆசிட் ஊத்திட்டு போறான். அவங்க முகத்தை கூட நம்மளால சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மாத்திட்டு போறான். இந்த கேஸை நம்ம ஹீரோடைய டீமும் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்ச நம்ம ஹீரோக்கும் டீமுக்கும் மட்டும் இல்லாம நமக்கும் சேர்த்து கிளைமேக்ஸ்ல ஒரு பங்கமான ட்விஸ்ட கொடுப்பாங்க பாருங்க. அதை கண்டிப்பா உங்களால கெஸ்ஸே பண்ண முடியாது. இவங்க தான் கொலைகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் அதிகாரியா இருப்பாரு. இப்போ ஒரு டிவில இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காரும் போது மற்ற டிவி சேனல்கள் மாதிரி சாதாரணமா உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, நீங்க எப்படி படிச்சு பெரிய ஆளானீங்க, அந்த விஷயம்லாம் கேட்க போறது கிடையாது. உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத கேஸ்ன்னு ஒரு கேஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேஸை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும் போது இப்ப நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு. சரி, ஓகே, என்னுடைய வாழ்க்கையில மட்டும் கிடையாது, இப்ப நான் இந்த கேஸை பத்தி சொன்னேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையிலுமே மறக்க முடியாத கேஸா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே சில மாதங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எஸ்ஐயா இருப்பாரு. ஏஎஸ்ஐயா ஒரு லேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற அந்த ஸ்டேஷனுக்கு என் பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. இந்த விஷயத்தை அந்த லேடி போலீஸ் தான் விசாரிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அடிக்கடிக்க பொண்டாட்டி கூட சண்டை போடுவார் போல. அவங்க கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு போல. இது மாதிரி எக்கச்சக்கமான வாட்டி வந்திருக்காராம். ஒழுங்கா வீட்டுக்கு போ, கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிடுறாங்க. இப்படியே ஸ்டேஷன் வழக்கம் போல நார்மலா போயிட்டே இருக்கும்போது இந்த லேடி போலீஸ்க்கு ஒரு கால் வருது. யாரையோ கொலை பண்ணிட்டாங்க, உடனே கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் க்ளூ டீமுக்கும் கால் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போக சொல்லு, நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணி அவங்க ஃபேஸ்ல ஆசிட்லாம் ஊத்தி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு, ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இந்த ஸ்பாட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயர் மார்க்கை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. இந்த டயர் மார்க்கை வச்சு இங்க வந்தது எந்த காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் மாட்டத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. எல்லா வேலையும் சீக்கிரமா நடக்கணும். இந்த பொண்ணுடைய ஃபேமிலியை கூட நான் சீக்கிரமா மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் சொல்றாங்க. இப்ப அப்படியே இந்த விஷயத்தை பத்தி தான் நியூஸ் மீடியால பிரேக்கிங் நியூஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இளம் பெண்ணை எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணது மட்டும் இல்லாம ஃபேஸ்ல ஆசிட் வேற ஊத்திட்டு போயிருக்கான். போலீஸ் இந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏளனமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் லேடியை கூப்பிட்டு என்ன விஷயமாச்சு, அந்த கேஸ் விஷயமா ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, இறந்து போன விக்டிம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விக்டிமுடைய பேரு சிம்ரத். அந்த பொண்ணுக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அப்பா இறந்து போயிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு ஒரே பொண்ணு. இந்த பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க போல. அப்பதான் அந்த கொலைகாரன் வந்து மாப்பிள்ளை பையனை அடிச்சு போட்டு இந்த பொண்ணையும் கொலை பண்ணி போட்டு போயிட்டு இருக்கான். மாப்பிள்ளைக்கு செமையா காயம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மாப்பிள்ளை பையனும் மாப்பிள்ளையுடைய அப்பாவும் ஸ்பாட்டுக்கு வராங்க. உங்களுக்கு என்னாச்சு, யாரு வந்துட்டு உங்களை அடிச்சுட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு கடைக்கு போயிட்டு வந்தோம். வரும்போது சும்மா வாக் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்ல நடந்துட்டே இருக்கும்போது அப்போ அந்த பக்கமா ஒரு ப்ளூ கலர் வேன் வந்துச்சு. அந்த ப்ளூ கலர் வேன்குள்ள இருந்து எவனோ ஒருத்தன் இறங்கி வந்து என் பின்மண்டையில டமால் அடிச்சான். அங்க வந்த கொலைகாரனை என்னால பார்க்கவே முடியல. என்ன அடிச்ச உடனே நான் மயக்கமாயிட்டேன். நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். இந்த விஷயம் தான் ஆச்சு. யாரு கொலை பண்ணா, அங்க வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி, யார் மேலேச்சும் உனக்கு சந்தேகம் இருக்கா, யாராவது இந்த பொண்ணை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கான்னு கேட்கும் போது அந்த மாதிரி யார் மேலேயுமே டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, நீங்க கவலைப்படாம போங்க, கண்டிப்பா அந்த கொலைகாரனை சீக்கிரமாவே அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கிளம்புறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ லேடி போலீஸ் கிட்ட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு ரிப்போர்ட் இன்னைக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன், நீ போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. இவரு கிளம்பி வெளியே போகும்போது ஹீரோடைய அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னப்பா தம்பி, எப்படி இருக்க, ஏதா இருக்க, வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு, அம்மாவை மறந்தே போயிட்டியா, போனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா உங்களை போயிட்டு மறப்பனா, இங்க கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, அதனால தான் உங்களுக்கு அடிக்கடிக்க கால் பண்ண முடியல, நான் டைமுக்கு
சாப்பிடுறேன், நீங்களும் சாப்பிடுங்க, இப்போ ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், உங்களுக்கு போயிட்டு வந்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை போயிட்டு மீட் பண்ணிட்டு என்ன விஷயம் ஆச்சு, நீங்க என்ன விஷயம் கண்டுபிடிச்சீங்க, ரிப்போர்ட் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரிப்போர்ட் ரெடி, ஆக்சுவலா அந்த பொண்ணை ரேப் பண்ண மாதிரிலாம் தெரியல, கொலை மட்டும் தான் பண்ணிருக்காங்க, கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க, கொலை பண்ணிட்டு ஆக்சுவலா அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் முகத்துல ஆசிடியை ஊத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக கொலைகாரன் இந்த மாதிரி பண்ணா ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்க சரியா தெரியல, ஒன்னு டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கலாம், அப்படியும் இல்ல அப்படின்னா அந்த முகத்தை சதைக்கணும், இந்த முகம் வந்துட்டு நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்துல பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து வேற ஒரு டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருக்கும், அது வந்துட்டு ஆணுடைய டிஎன்ஏ கிடையாது, ஒரு பெண்ணுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லும் போது என்னது பெண்ணுடைய டிஎன்ஏவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு கால் பண்ணி சொல்லும் போது எனது பெண்ணுடைய டிஎன்ஏவா, அந்த டிஎன்ஏ யார் கூடயாச்சும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ இறந்து போன பொண்ணுடைய அம்மாவை போயிட்டு மீட் பண்றாரு. மீட் பண்ணி அந்த பொண்ணுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா, யாராவது அந்த பொண்ணை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் இல்ல, என்னுடைய பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, யார்ட்டையும் போயிட்டு சத்தமா கூட பேச மாட்டா, ரொம்ப ரொம்ப அன்பான பொண்ணு, ஒரு வழியா ஒரு மாப்பிள்ளை கிடைச்சி என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு கல்யாணம் ஆக போகுது, என் பொண்ணு சந்தோஷமா இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அநியாயமா யாரும் என் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க, எப்படியாச்சும் அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலையே படாதீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ இங்க இருந்து கிளம்பி வண்டியில ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கும் போது ஸ்டேஷன்ல இருந்து அந்த லேடி போலீஸ் கால் பண்றாங்க. கால் பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பரபரப்பா கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பார்த்தா இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சரண்டர் ஆயிருக்கான். இவன் வேற யாரும் கிடையாது, இறந்து போன பொண்ணுடைய முறப்பையனா, அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம்லாம் பண்ணிட்டாங்க, அது பிடிக்காம தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது டேய் நீ சொல்ற காரணம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல, உண்மையிலேயே அதுக்காக தான் கொலை பண்ணியா, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டா ஆமா நான் தான் கொலை பண்ணேன், நான் ஏன் பொய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகே இவனை கூட்டிட்டு போயிட்டு லாக்அப்ல லாக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. கண்டிப்பா கொலைகாரன் இவ்வளவு ஈஸியால சரண்டர் ஆக வாய்ப்பே கிடையாது, இங்க என்னமோ தப்பா இருக்கு, அண்ட் இவன் சொல்ற காரணம் கூட ஏத்துக்கும்படியாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ சீனியருக்கு கால் பண்ணி சொல்லும் போது அந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது ஒரு நல்ல விஷயம் தான், நம்ம இந்த கேஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கொலைகாரன் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரண்டர் ஆயிட்டான், இதுக்கப்புறம் நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம், நீ என்ன பண்ணு ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணு, நானே வந்து பிரஸ் மீடியாக்கு முன்னாடி கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சாச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி வராரு. பிரஸ் மீட் வைக்கிறாங்க, கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம், அவனா வந்து சரண்டர் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி கேஸை முடிக்கும் போது சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சீனியர் கிட்ட இந்த கேஸ்ல என்னமோ சஸ்பீஷியஸா இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது, அவன் எதுக்காக தானா வந்து சரண்டர் ஆகணும், அவன் தான் இந்த கொலையை பண்ணானா, நம்ம வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனே பண்ணாம இந்த கேஸை முடிக்கணும்னு தோணுது, இது கரெக்டா நம்ம பண்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க பாரியா நீ ரொம்ப நாளா ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கேட்டுட்டு இருந்த இல்லையா, இதுக்கப்புறம் ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோ, கிளம்பி ஊருக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வா, எல்லாமே சரியாயிடும், ஸ்டேஷன் வேலையெல்லாம் நான் வேற யாரையாவது பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லீவ் போட்டு அம்மா நான் ஊருக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி ஊருக்குள்ள போறாரு. நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்து பல வருஷம் ஆயிடுச்சு போல, அங்க இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து பேசுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் இப்போ ஃபார்மிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவரை போயிட்டு மீட் பண்ணி பேசும்போது மச்சான் நீ போலீஸா இருக்க, டவுனுக்கு போற, ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்க, செம கெத்தா இருக்க, இங்க என்னுடைய வாழ்க்கையை பாரு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நீ என்ன சொல்லுவ, நான் ஃபார்மிங் பண்ண போறேன், எங்க அப்பா மாதிரி தாத்தா மாதிரி நானும் ஒரு விவசாயியா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்ப, நீ சொன்ன மாதிரி பண்ண, இப்போ எதுக்குடா புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்கடா விவசாயமே ஒழுங்கா வரமாட்டேங்குது, காசே வரமாட்டேங்குது, அதான் கொஞ்சம் புலம்பிட்டு இருக்கேன், சரி ஓகே நீ வந்துட்டு கொலைகாரன் திருடன் இந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் பிடிப்பியா இல்ல ஜின்னையும் சேர்த்து பிடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு, என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாண்டா நான் வந்துட்டு என்னுடைய காசை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெட்டியில போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பக்காவா பூட்டு போட்டு நம்பர் லாக்லாம் போட்டு அதை பத்திரமா லாக் பண்ணி வச்சாலும் எப்ப லாக் பண்ணி வச்சாலும் உள்ளுக்குள்ள வச்ச பணம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கு, யாரோ ஆட்டைய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன தவிர யாருக்கும் அந்த லாக்குடைய பாஸ்வேர்ட் கூட தெரியாது, எப்படி ஓபன் பண்ணி எடுக்க முடியும், ஓபன் பண்ணி எடுத்த மாதிரியும் தெரியல, ஊருக்காரங்கிட்ட பெரியவங்க கிட்ட விசாரிக்கும் போது இது ஜின்னுடைய வேலையும் தோணுது அப்படின்னு சொல்றாங்க, அதான் உங்ககிட்ட ஜின்ன பிடிப்பியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அட பாவி இவ்வளவு பெருசா வளர்ந்து
வந்திருக்கியே, அட்லீஸ்ட் எலி புழுக்க அளவுக்காச்சும் உனக்கு மூளை வேணாவா? இந்த திருட்டை வெளியே இருக்க யாரும் பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது, ஜின்னும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. உன் வீட்டுல இருக்க யாரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. உன்னுடைய வீட்டுல இப்போ யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் எந்த டைமுக்கு வெளியே போவாங்க, நீ எந்த டைமுக்கு வெளியே போவ, எந்த டைமுக்கு வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லு. குற்றவாளி யாருன்னு நான் இப்பயே இந்த கேஸை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ யாரெல்லாம் என்ன பண்றாங்க, எத்தனை மணிக்கு வெளியே போவாங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த களவாணி பையன் வேற யாரும் கிடையாது, உன்னுடைய தம்பி தான். அவனுக்கு 10 மணிக்கு இல்ல 9:30 மணிக்கு காலேஜ் அப்படின்னா இதுக்காக 7:30 8 மணிக்கு தான் வீட்டுல இருந்து கிளம்பணும். கண்டிப்பா நீ எப்ப போற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் தான் அந்த காசை ஆட்டையை போட்டுட்டு போறான், நீ வேணா போயிட்டு பாரு, கண்டிப்பா அவன் தான் அந்த பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு அம்மாவை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா பையனை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, நீ வந்துட்டு ஏன்டா கல்யாணமே பண்ணிக்க மாட்ற, வயசு 30 தாண்டி போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போனா உனக்கு ஆன்டி தான் கிடைக்கும், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, நான் பண்ணிக்கிறேமா, நல்ல பொண்ணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, நான் போயிட்டு உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ள போறாங்க. இதே டைம்ல நமக்கு ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இந்த லேடி போலீஸ்க்கு மறுபடியும் ஒரு போன் கால் வருது, ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது, சரி ஓகே நீங்க முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போங்க, ஃபாரன்சிக் அதுக்கப்புறம் க்ளூ டீம் எல்லாம் கூட்டிட்டு போங்க, அந்த ஸ்பாட்டை வந்துட்டு கண்டாமினேட் பண்றாதீங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்போ அம்மா வந்துட்டு குடிக்க என்னமோ கொண்டு வராங்க. அதை குடிச்சவரு நான் அவசரமா கிளம்பணுமா, ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க வந்துட்டு ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறா. இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பாடியை கண்டுபிடிச்சாங்களோ அதே போல பேட்டர்ன்ல எக்ஸாக்டா இந்த பாடி மேட்ச் ஆகுது. இந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டு முகத்துல ஆசிட் ஊத்தி வச்சிருக்காங்க. இந்த ஸ்பாட்டுக்கு என் தங்கச்சியை காணும், என் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் தங்கச்சியும் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஐயோ இவன் என் மகதான் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுதுட்டு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ண, அங்க இருக்க போலீஸ்லாம் தடுக்கிறாங்க. நீங்க உள்ளுக்குள்ள போக கூடாது, கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்திட்டு, இறந்து போன பொண்ணுடைய பேரு பிரியாவா இருப்பா. பிரியாவுடைய அப்பா கிட்ட விசாரிக்கும் போது, என்னுடைய பொண்ணு அமைதியா இருப்பா, எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டா, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, எப்படியோ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அநியாயமோ ஏதோ ஒரு எடுவட்ட பைய கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. சரி ஓகே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஆம்புலன்ஸ்குள்ள ஏத்தி விடும்போது அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள ஒரு பையன் இருக்கான். இதுக்கு முன்னாடி எப்படி கொலை நடந்துச்சோ அதே போலதான் மக்களே, மாப்பிளையும் பொண்ணும் வெளியே வரும்போது மாப்பிளையை அடிச்சு மட்டை பண்ணிட்டு பொண்ணை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்ணி அதுக்கப்புறம் ஆசிடும் ஊத்திட்டு போயிருக்காங்க. எக்ஸாக்டா நடந்திருக்கு. இப்ப அந்த மாப்பிள்ளை பையன் கிட்ட விசாரிக்கும் போது அவன் சொல்ற விஷயத்த நமக்கு அப்படியே விஷுவலா காமிக்கிறாங்க. இந்த பொண்ணும் பையனும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பின்னாடி ஒரு ப்ளூ கலர் வேன் வருது. வேனுக்குள்ள இருந்து யாரோ இறங்குறாங்க. இந்த பையனை பின்னாடி பக்கமா இருந்து அடிச்சு மட்டை பண்ணிட்டு அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க போல. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, இல்ல ஏதாவது ஃபுட் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க ஒரு ஃபுட் பிரிண்ட்டை நோட் பண்றாரு. ஆக்சுவலா ஒன்னு கிடையாது, 2 பேருடைய ஃபுட் பிரிண்ட்டை நோட் பண்றாரு. இந்த கொலையை ஒரு நபர் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கிடையாது, கண்டிப்பா 2 பேர் சேர்ந்துட்டு இந்த கொலையெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லி அந்த ஒரு பார்வையிலையும் இந்த விசாரணையை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ஒரு டிவி நியூஸ்ல காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்ன்ல ஒரு கொலை நடந்துச்சு, அந்த கேஸ்ல குற்றவாளியை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னாலும் மறுபடியும் அதே பேட்டர்ன்ல எக்ஸாக்டா ஒரு கொலை நடந்திருக்கு. அப்படின்னா போலீஸ் நம்ம கிட்ட பொய் சொல்றாங்களா, இல்ல வந்துட்டு யார் மேலேயாச்சும் பழிய போட்டு அப்பாவியை கைது பண்ணிட்டு கேஸை முடிக்க பாக்குறாங்களா அப்படின்ற விஷயம்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த லேடி போலீஸும் சேர்ந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை மீட் பண்ண போறாங்க. என்ன விஷயம் ஆச்சு, இதுக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கனெக்ஷனா, அந்த கொலையை எப்படி பண்ணாங்களோ அதே போல பேட்டர்ன்ல இந்த பொண்ணையும் கொலை பண்ணிருக்காங்க. முதல்ல கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆசிட ஊத்தி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா. இந்த கேஸ்லயுமே முதல்ல கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு சாகல அப்படின்னு சொல்லிட்டு பேனா மாதிரி ஏதோ ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு கழுத்துல குத்திருக்காங்க. கழுத்துல குத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஆசிட ஊத்திருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் இந்த டாக்டர் சொல்றாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு பெண்ணுடைய டிஎன்ஏவை கண்டுபிடிச்சோமோ அதே போல இந்த டெட் பாடிக்கு மேலேயும் ஒரு பெண்ணுடைய டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னா நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, அந்த டிஎன்ஏவையும் இப்போ கிடைச்சிருக்க இந்த டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பார்த்து ரிசல்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வெளியே வராரு. வெளியே வந்த நம்ம ஹீரோ கண்டிப்பா இந்த கொலையை 2 பேர் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஒரு ஆண் ஒரு பெண்ணா இருக்கலாம், அந்த பெண்ணுடைய டிஎன்ஏ தான் அந்த பெண்களுடைய டெட் பாடிக்கு மேல இருக்கு. நேத்து நான் விசாரி
விசாரிக்கும் போது அந்த ஸ்பாட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வந்தாங்க இல்லையா, பிரியாவுடைய சொந்தக்காரங்களாம் வந்தாங்க இல்லையா, அதுல ஒரு பையனுடைய பாக்கெட்ல ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட பார்த்தேன். அது பெண் தான் நினைக்கிறேன். ஒருவேளை அவன் கூட கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ என்ன பண்ணு, எனக்கு பிரியாவுடைய அந்த சொந்தக்காரங்க லிஸ்ட்லாம் வேணும். முக்கியமா நேத்து நைட்டு ஒருத்தன் வந்தானே அவனை பத்தி ஃபுல் டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஒருத்தன் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். யார் நீ, என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ ஒரு பொண்ணு இறந்து போனா இல்லையா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி நீ தான் கொலை பண்ணியா, என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்த விஷயத்த அந்த லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லும் போது அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்து அந்த நபர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எதுக்காக பிரியாவை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் ஒத்துக்கிறேன் இல்லையா, எதுக்காகலாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கும்போது, பொய் சொல்லாத, நீ தான் கொலை பண்ணியா, நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற இல்லையா, அதை எதுக்காகன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாயவே தரக மாட்டான். இவனை கூட்டிட்டு போயிட்டு பொலன்னு பொலங்க, உண்மையை சொல்ற வரைக்கும் விடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, அந்த டெட் பாடியை பார்க்க வந்த ஒருத்தனுடைய பாக்கெட்ல ஷார்ப்பா ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு பேனா பார்த்தேன், அவன் தான் கொலைகாரனா இருப்பானு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் கிட்ட சொல்லிருப்பாரு. அவனே தான் வந்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிருக்கான். நீங்க செம பிரில்லியன்ட் சார், செம ஸ்மார்ட், நீங்க கெஸ் பண்ணியே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஆனா இந்த விஷயத்த நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா கொலைகாரன் வந்துட்டு இந்த மாதிரி சரண்டர் ஆக வாய்ப்பே கிடையாது. இவங்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து சரண்டர் ஆகுறாங்க. அதுவும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நடந்தா சரி ஓகே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஒரே மாதிரி ரெண்டு கொலை நடக்குது, அதுவும் ஒரே பேட்டர்ன்ல ரெண்டு பொண்ணுங்க இறந்து போறாங்க. ரெண்டு கேஸ்லயுமே அவங்க சொந்தக்காரங்களே நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகுறாங்க. அப்படின்னா இதை ஏத்துக்கவே முடியாது. நீ என்ன பண்ணு, முதல்ல இறந்து போன பொண்ணுக்கும் ரெண்டாவது இறந்து போன பொண்ணுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடி கான்ஸ்டபிளும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இந்த கேஸோடைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதே டைம்ல அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி, மௌனி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீ உடனே என்ன பார்க்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உடனே வரமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பக்கத்திலேயே ஒரு 2-3 மணி நேரம் டிராவல் பண்ணா போற மாதிரி அம்மாவுடைய வீடு இருக்கு போல, அதனால உடனே கிளம்புறாரு. எதுக்காக போன் பண்ணி வர சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உண்மையா உடம்புலாம் நல்லாதான் மக்கள் இருக்கு, பையனை வீட்டுக்கு வர வைக்கணும், இவங்க நிறைய பொண்ணுலாம் பார்த்து போட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க, அந்த போட்டோஸ்லாம் காமிக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டிங்கை போட்டு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வர, அவங்க உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்துட்டு ஆக்ட் பண்றாங்க. உள்ளுக்குள்ள மாத்திரை இருக்கு, நீ போயிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை கொண்டு வர சொல்லும் போது உள்ளுக்குள்ள போட்டோஸ்லாம் இருக்கு. ஏமா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேற என்னடா பண்ண சொல்ற, தனியா உட்காந்து போர் அடிக்குது, கல்யாணம் பண்ணி மருமகளை கூட்டிட்டு வந்து விட்டு போனேன் அப்படின்னா அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா சொல்லும் போது, நீங்க பொண்ணு பாருங்க, நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மச்சான் நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணேன், என் தம்பி தண்டா பணத்தெல்லாம் ஆட்டைய போட்டிருக்கான், நான் அவனை கையும் களவுமா புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் என்ன சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வாயன் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு அப்படியே உட்காந்து பேசுறாங்க. அப்படி பேசும்போதும் ஒரு மாதிரி சோகமாவே பேசுறாரு. இப்போ என்ன மச்சான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல மச்சான் நம்ம கொஞ்சம் லேண்ட் இருக்கு இல்லையா, அதை சேல் பண்ணிட்டு ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த லேண்ட்ல ஒரு சாமியார் வந்து உட்கார்ந்துட்டு கடவுள் வந்துட்டு என் கண்ணுக்குள்ள வந்து சொன்னாரு, என் உடம்புக்குள்ள வந்து சொல்றாரு, நீ இந்த லேண்டை விற்க கூடாது, இந்த லேண்டு கடவுளுக்கான லேண்டு, இங்க நான் வந்துட்டு ஒரு கோவில் கட்ட போறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கடவுள் இங்க வந்துட்டு கல்லையே வளர வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை பொச்சி வச்சான். அந்த கல்லு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டே இருக்கு. நானும் என் பெரியப்பாவும் எங்க கண்ணால பார்த்தோம். இது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அடுத்து என்ன பண்றது அப்படின்னே தெரியல மச்சான், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்னது கல்லு ஆட்டோமேட்டிக்கா மேல வருதா, நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. இவனும் கூட்டிட்டு போறான். சரி ஓகே நீ போயிட்டு ஒரு மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்டா மச்சான் இது கொஞ்சம் சாமி சம்பந்தப்பட்ட விஷயம், ஏதாவது பிரச்சனை ஏற போகுது அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ சொன்ன மாதிரி அந்த சாமியார் பொச்சு வச்ச கல்லு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்திருக்கு, எல்லாமே உண்மைதான், இது வந்துட்டு உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தோண்டுனா கண்டிப்பா பிரச்சனை வரும், அதுவே இது ஃப்ராடு தனம் அப்படின்னா அந்த சாமியாரை பிடிச்சி நம்மளே பொழந்துடலாம், நான் சொல்றதை கேளு நீ நோண்டு அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்டுக்காரன் இந்த இடத்துல பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறான். பள்ளம் தோண்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள கல் இருக்கு. கல்லுக்கு கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க அந்த நெல் மூட்டை மாதிரி எதையோ போட்டு வச்சிருக்காங்க. நெல் மூட்டையில தண்ணி ஊத்தி போச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வீங்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அந்த நெல் மணிகள்லாம் வளர ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அதனால்தான் இந்த கல்லு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்திருக்கு. மக்களே பைபிள்ல ஃப்ராட் தனம் பண்ணிருக்கான், நீ என்ன பண்ணு போயிட்டு காது மேலேயே போடு, இந்த லேண்டை நீ சேல் பண்ணு, அதையும் தாண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணா நீ எனக்கு கால் பண்ணு, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட்
கட் பண்ணி ஸ்டேஷன்ல அந்த லேடி கான்ஸ்டபிள காமிக்கிறாங்க. இவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்க இல்லையா? ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே காலேஜ்ல ஒன்னா தான் படிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே இந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பையனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. ரெண்டு பேருடைய போன்லயுமே அப்படி ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னா நீ என்ன பண்ணு, அந்த இந்தர் அப்படின்ற பையன் யாரு, அவனை பத்தின எல்லா டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து நம்ம ஹீரோக்கு சீஃப் கால் பண்றாரு. அவரு கால் பண்ணி, ஏன்பா சரண்டர் ஆனவங்க ரெண்டு பேருமே குற்றவாளிகள் கிடையாது, கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து சரண்டர் ஆகுறாங்க, அவங்க எல்லாருமே இன்னசென்ட் அப்படின்னு சொன்னேன். அவங்க இன்னசென்ட் அப்படின்னா உண்மையான குற்றவாளிய கைது பண்ணிட்டியா, உண்மையான குற்றவாளிய புடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்குலாம் வந்துட்டு இருப்பாரு. இந்த டைம்ல இந்தர் அப்படின்ற ஒரு பையன் இவங்க தேடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பையன் கிளம்பி ஸ்டேஷனுக்கே வரான். என்னுடைய பேர் தான் இந்தர், நான் தான் எல்லா கொலையும் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா கொலைகளுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க எல்லாருக்கும் செம ஷாக்கு. நம்ம ஹீரோ வெளியே வந்து, யோ என்னையா சொல்ற, நீ தான் கொலை பண்ணியா, ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் காலேஜ் படிக்கிற சமயத்துல அந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே லவ் பண்ணேன், அவங்க ரெண்டு பேருமே என்னுடைய காதலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம என்ன ரொம்ப ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க, இப்போ அவங்களுக்கே கல்யாணம் அப்படின்னா சும்மா விடுவானா, அவங்கள பழிவாங்கணும் அப்படின்னு தான் கொலை பண்ணேன், நான் தான் ரசிச்சு ரசிச்சு கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ தான் கொலை பண்ண, மத்த ரெண்டு பேரும் எதுக்காக வந்து சரண்டர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணுங்க ரெண்டு பேரை கடத்தி வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு சரண்டர் ஆகல அப்படின்னா இவங்களையும் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அவங்க வேற வழியே இல்லாம வந்து சரண்டர் ஆனாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ கடத்திட்டு போயிருக்க இல்லையா, அந்த பெண்கள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க கவலையே படாதீங்க, ஒரே வாரத்துல அவங்களா கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க, இப்போதைக்கு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு திமிராவே பேசிக்கிட்டு இருக்கும் போது இவர் விசாரிக்கிறாரு. சரி ஓகே உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இந்த கேஸ் இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ரியல் டைம்ல நம்ம ஹீரோடைய அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், உனக்கு போட்டோ அனுப்புறேன், அந்த பொண்ணுடைய போட்டோவை பார்த்துட்டு ஓகேவான்னு சொல்லு, பேசிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, அம்மா இப்போ நான் ஒரு முக்கியமான வேலையா ஒரு இன்டர்வியூ கொடுக்க டிவி சேனலுக்கு வந்திருக்கேன், அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு கால் பண்றமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ அங்க டிவி சேனல்ல ஒர்க் பண்றவங்கலாம், அதான் கேஸ் முடிஞ்சு போச்சு இல்லையா, இதுக்கப்புறமும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல அந்த கேஸ் இன்னும் முடியல, இந்தர் வந்து சரண்டர் ஆனாலும் உண்மையான குற்றவாளியை நாங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வர யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்பட்டேன், அடுத்து என்ன விஷயம் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படியே மறுபடியும் கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. இந்த கேஸ்ல மொத்தமா ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தான் இந்த பெண்கள் எல்லாரையும் கொலை பண்றாங்க. ஆனா ஒருத்த மட்டும் வந்து சரண்டர் ஆயிருக்கான். இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து சரண்டர் ஆனாங்க இல்லையா, அவங்க சும்மா இந்தர் மிரட்டினதுனால வந்து சரண்டர் ஆயிருப்பாங்க. அதே போல இவனும் குற்றவாளி இல்லாம இவங்களுக்கு பின்னாடி அந்த உண்மையான குற்றவாளி ஒளிஞ்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்றாரு. என்னதான் யோசிச்சாலும் அது யாரா இருப்பா, இல்ல அவனை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவும் வரல. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த போஸ்ட் மார்ட்டம் பண்ற டாக்டருக்கு கால் பண்ணி, நமக்கு ரெண்டு டெட் பாடி கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த பெண்களுடைய டிஎன்ஏ வந்துட்டு அப்பா அம்மா கூட மேட்ச் ஆகுதான்னு கொஞ்சம் மேட்ச் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது, நான் மேட்ச் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு நேரா மீட் பண்ணியே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு டாக்டரை மீட் பண்றாரு. அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க ஷாக்கிங்கா ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த டெட் பாடியோடைய டிஎன்ஏவும் அப்பா அம்மாவுடைய டிஎன்ஏவும் சுத்தமா செட்டே ஆகல, மேட்சே ஆகல அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி மேட்ச் ஆகாம போக முடியும், அதுக்கு சான்ஸே கிடையாது, என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சார் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, மேபி அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த பெண்களை தத்தெடுத்து வளர்த்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, அதனால கூட இந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை அப்படி கூட இருக்கும், சரி ஓகே நான் போயிட்டு என்ன விஷயம்னு பாக்குறேன் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. சில பேரை மீட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த டாக்டரை மீட் பண்ணி அந்த ரெண்டு டெட் பாடியோடைய ட்ரெஸ்லயுமே வேற ஏதோ ஒரு டிஎன்ஏ கிடைச்சது, பெண்ணுடைய டிஎன்ஏ கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த டிஎன்ஏவையும் இந்த அப்பா அம்மாவுடைய டிஎன்ஏவும் மேட்ச் பண்ணி பாருங்க, அதாவது டெட் பாடிக்கு மேல கிடைச்ச டிஎன்ஏவும் அப்பா அம்மாவுடைய டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்குலாம் போறாரு. அங்க இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா, நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அடுத்து ஸ்டேஷன்ல இருக்கும்போது டாக்டர் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி இன்னும் ஷாக்கிங்கா ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதாவது அந்த டெட் பாடியோடைய டிஎன்ஏவும் அப்பா அம்மாவுடைய டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல, ஆனா டெட் பாடிக்கு மேல அந்த துணிக்கு மேல டிஎன்ஏ இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த டிஎன்ஏவும் அப்பா அம்மாவுடைய டிஎன்ஏவும் பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு தலையே சுத்துது. அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்தரை கூப்பிட்டு
ஒரு ஸ்பாட்டுக்கு போறாரு. இங்க பாரியா இந்தரு, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், யாரு அந்த இன்னொரு நபர் அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த பொண்ணுங்களாம் எங்க இருக்காங்க, அந்த ஸ்பாட் எங்க இருக்கு, ஒழுங்கு மரியாதையா நீ அந்த ஸ்பாட்டுக்கு என்ன கூட்டிட்டு போல அப்படின்னா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வேற என்னமோ சொல்லிருப்பாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு தெரியும். இப்போ அப்படியே இந்த என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த ஸ்பாட்டுக்கு இவங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது எலி பொறியில மாட்டின எலி மாதிரி அங்க ஒரு லேடி ஓடிலாம் போட்டுட்டு வராங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த லேடி போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. வாமா ஜோதி, வந்து வசமா மாட்டிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுக்கு செம ஷாக்கு. நீ இங்க வருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க, வேற வழியே கிடையாது, உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த போலீஸ் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு மீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி இருக்கா. லேடி போலீஸ்க்கு அம்மா அப்பா சொந்த பந்தம் குடும்ப குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே மீரா இந்த தங்கச்சி மட்டும்தான். தங்கச்சிய ரொம்ப பார்த்து பார்த்து தன்னுடைய பொண்ணு மாதிரி வளர்க்குறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல காலேஜ்ல, ஒரு பெரிய காலேஜ்ல சேர்த்தும் விடுறாங்க. இந்த பொண்ணு காலேஜுக்கு கிளம்பி போனா அங்க இருக்க 2 சீனியர்ஸ் இந்த பொண்ணை ராகிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணை மட்டும் இல்லாம சில பேரை நிக்க வச்சு ராகிங் பண்றாங்க. அந்த 2 பேரு வேற யாரும் கிடையாது, இப்போ இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் தான் இந்த பெண்களை ராகிங் பண்றாங்க. மத்தவங்கள போ சொல்லிட்டு மீராவை மட்டும் நிக்க வச்சு செமையா கிண்டல் பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு பேச்சு வராது போல, அதை வச்சு ஓவரா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு பயத்துல பாத்ரூமே போயிட்டா. அதையும் வீடியோ வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. ஆனா மறுநாள் பார்க்கும்போது இந்த பொண்ணு ட்ரெஸ்லயே பாத்ரூம் போயிட்டா பாத்தீங்களா. இதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி நெட்ல போஸ்ட் பண்ணிட்டாங்க போல, இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு செமையா வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்க்க இந்த பொண்ணுக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. காலேஜ்ல இருக்க மத்த பசங்களாம் இந்த பொண்ணை கிண்டல் பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம வீட்டுக்கு போயிட்டு கையெடுத்து தற்கொலை பண்ணிக்கிறா. இந்த லேடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது தங்கச்சிக்காரி இறந்து கிடக்குறா. இதை பார்த்து இவங்களால தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, செமையா அழுகுறாங்க. இவங்களும் அந்த இந்தரும் சேர்ந்துட்டு டெட் பாடியை கொண்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம அடக்கம் பண்றாங்க. அங்கேயே உட்கார்ந்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இந்த இந்தர் வேற யாரும் கிடையாது, தங்கச்சுடைய பாய் ஃப்ரெண்டு. மக்களே, நம்ம மீராவுடைய சாவுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும், அவங்கள வந்துட்டு சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் போட்டு இந்த விஷயம்லாம் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம யாரும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்கார பொண்ணுங்களை தூக்கி வச்சுக்கிட்டு உங்க பொண்ணுங்க உயிரோட வேணும், உங்க மக உயிரோட வேணும் அப்படின்னா நீங்க போயிட்டு சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த சொந்தக்காரங்களும் வந்து சரண்டர் ஆயிருப்பாங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ விடாம இதுக்கு பின்னாடி உண்மையான குற்றவாளி வேற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இல்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னா அந்த எஸ்ஐ உங்களையும் கண்டுபிடிச்சிடுவான், நீங்களாச்சு வெளியே இருக்கணும், நான் போயிட்டு சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் வந்து கடைசியா சரண்டர் ஆயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது என்னதான் இருந்தாலும் நீங்க சட்டப்படி தான் போராடி இருக்கணும், சட்டத்தை கையில எடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது சட்டப்படியா உங்க குடும்பத்துல உங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க சட்டப்படி தான் நடவடிக்கை எடுப்பீங்களா, எங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல்ல இந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீங்க எப்படி இந்த பொண்ணு தான் குற்றவாளி, சரண்டரான யாருமே குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சீங்க, எப்படி நீங்க இந்த கேஸை கிராக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம வந்துட்டு நம்ம வேலையை கரெக்டா பார்க்கணும். எனக்கு ஸ்டார்டிங்ல எங்க டவுட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கொலைகாரன் வந்துட்டு ஒரே நபர் கிடையாது 2 பேரு அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் ஸ்பாட்ல அந்த ஃபுட் பிரிண்ட் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சேன். அந்த டெட் பாடியை பார்க்கும்போது முகமே சரியா தெரியாம ஆசிட ஊத்தி அந்த முகத்தையே சதைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் முகத்துல ஆசிட ஊத்தி இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அந்த கொலைகாரனுக்கு வன்மம் அப்படின்னா கண்டிப்பா முகத்துல ஆசிட ஊத்தி அவங்கள செமையா டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணிருக்கணும். ஆனா சம்பந்தமே இல்லாம எதுக்காக இறந்து போனதுக்கு அப்புறமா முகத்துல வந்துட்டு அந்த ஆசிட ஊத்தணும், இங்கதான் எனக்கு முதல்ல சந்தேகம் கிரியேட் ஆச்சு. அந்த அப்பா அம்மா கூட டெட் பாடியோடைய முகத்தை பார்த்து இவ என் பொண்ணு இவ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கல, ட்ரெஸ்ஸை பார்த்து தான் இவ என் பொண்ணு, காணாம போன பொண்ணு தான் இங்க இறந்து கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் நகை ட்ரெஸ்ஸை பார்த்து தான் கண்டுபிடிச்சாங்க. இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு டவுட் வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் 2 பொண்ணுங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த 2 பெண்ணுங்கள் இன்னும் சாகவே இல்ல, ஆக்சுவலா அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவ கொஞ்சம் வெயிட் பண்ணு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அந்த டெட் பாடியோட டிஎன்ஏ வந்துட்டு அப்பா அம்மா கூட மேட்ச் ஆகல அப்படின்னும் போதே டவுட் வர ஆரம்பிக்குது. சரி ஓகே, டெட் பாடிக்கு மேல ஒரு டிஎன்ஏ இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதை மேட்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த டிஎன்ஏ வந்துட்டு அப்பா அம்மா கூட மேட்ச் ஆயிருக்கும். அப்ப டாக்டர் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா மேபி இவங்களை வந்துட்டு தத்தெடுத்து வளர்த்துருக்கலாம்
இருக்கலாம், அப்படி இருக்கும்போது மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்ல அப்புறம் நம்ம ஹீரோ அப்பா அம்மாட்ட போயிட்டு விசாரிச்சிருப்பாரு. விசாரிச்சு பார்க்கும்போது நாங்க எதுக்காக சொந்த பிள்ளைய தத்தெடுக்க போறோம், அவங்க எல்லாருமே நாங்க பெத்த பிள்ளைகள் தான், 2 பெண்களுமே எங்களுக்கு பிறந்த பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாரு. அப்படின்னா டெட் பாடி வந்துட்டு இறந்து போன பெண்களுக்கு சொந்தமான டெட் பாடி கிடையாது, அது ஏதோ ஒரு அன்னோன் டெட் பாடி போல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் விசாரிக்கும் போது அதே நாள்ல இப்போ வந்துட்டு இவங்க டெட் பாடி கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதே நாள்ல 2 பெண்களுடைய டெட் பாடி மட்டும் காணாம போயிருக்கு, யாருனே கண்டுபிடிக்கப்படாத டெட் பாடி மட்டும் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே ரிப்போர்ட் ஆயிருக்கும். அந்த டெட் பாடியை தான் இவங்க கொண்டு வந்து இங்க போட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதாவது இந்த போலீஸ் லேடியும் அந்த தாடிக்காரனும் சேர்ந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க, இந்த பிரியாக்கும் சிம்ரத்துக்கும் செட் ஆகுற மாதிரி ஏதாவது பாடி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அன்னோனா ஏதாவது பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா போதும் அதை போயிட்டு செக் பண்ணுவாங்க போல. பிரியாக்கும் சிம்ரத்துக்கும் செட் ஆகுற பாடி கிடைச்சோனே அந்த பாடியை வந்துட்டு பிரியா இறந்து போயிட்டா, சிம்ரன் இறந்து போயிட்டா, இவளை வந்துட்டு நாங்க கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு அவங்கள கடத்திட்டு போயிடுவாங்களாம். இந்த பையன்கிட்ட விசாரிக்கும் போது அந்த தாடிக்காரனே சொல்லியிருப்பான், அந்த பெண்கள் எல்லாரையும் எங்க நான் அடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டு பார்க்கும்போது மொத்தமா 4 பெண்கள் இருக்காங்க. இறந்து போயிட்டு தான் சொல்லப்படக்கூடிய சிம்ரத்தும் பிரியாவும் இருக்காங்க. அந்த 2 பேர் வந்து சம்பந்தமே இல்லாம சரண்டர் ஆனாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணுங்க 2 பேரும் இருக்காங்க. அவங்க 4 பேரையும் மீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது இல்லாம உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணா, உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரன் கிட்ட விசாரிக்கும் போது அவன் கடைசி வரைக்கும் சொல்லிருக்கவே மாட்டான். நீ சொல்ல தேவையில்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது வேற யாரும் கிடையாது, ஏஎஸ்ஐ ஜோதி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் ஷாக் ஆயிருப்பான். இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் ஹீரோ கிட்ட கேட்கும் போது நம்ம ஹீரோ இந்தரை பத்தி அவர் தனியா விசாரிச்சிருப்பாரு. விசாரிக்கும் போது இந்தரும் சரி, அதுக்கப்புறம் அந்த பிரியா இன்னொரு பொண்ணு, இவங்க 3 பேருமே ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சிருப்பாங்க. இந்த இந்தர் மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணா, என்னாச்சோ தெரியல, திடீர்னு பார்த்தா அந்த மீரா காணாமலே போயிட்டா, மாயமா மறைஞ்சு போயிட்டா, எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் மீரா யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது வேற யாரும் கிடையாது, ஜோதியோடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு மக்களே. சரி, இவங்க 2 பேரும் எதுக்காக அந்த பெண்களை கொலை பண்ணாம கடத்தி கொண்டு போயிட்டு கட்டி போட்டு வச்சாங்க, கொலை பண்ண மாதிரி ஏன் செட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் மீராவுடைய சாவுக்கு காரணம் இவங்க 2 பேரும் தான். ஆனா இவங்க நேரடியா போயிட்டு கொலை பண்ணல, மத்த எந்த விஷயத்தையும் பண்ணவே கிடையாது. நம்ம ஏன் இவங்கள தேவையில்லாம கொலை பண்ணும், ஆனா வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆகிற சமயமா பார்த்து 2 பேரையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா ஊர் முழுக்க இந்த பெண்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாப்பிள்ளைகளுமே வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு இவங்க வெளியே வந்தாங்கன்னா கூட இவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸை பார்த்த யாரும் கண்டிப்பா இந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது, வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அந்த விஷயத்தை தான் ஆசைப்பட்டிருக்காங்க, அந்த விஷயத்த பண்ணி முடிக்கணும் அப்படின்னா இவ்வளவு விஷயத்தையும் 2 பேரும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, சார் நீங்க வேற லெவலு பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் பாராட்டுறான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்டர்வியூல சொல்லிட்டு போறாரு. கடைசியா நம்ம ஹீரோக்கு ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.